ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் மறுபடியுமாய் ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காக கர்த்தரை துதிக்கிறோம். இம்மட்டுமாய் நம்முடைய தேவைகளை சந்தித்து சுகம் பலன் ஆரோக்கியம் தந்து சத்துரு நெருங்காமல் நம்மை பாதுகாத்து ஆரோக்கியமாய் ஆசீர்வாதமாய் நம்மை வழி நடத்தி கொண்ட தெய்வாதி தெய்வனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் கர்த்தரை துதிக்கவும் பாடவும் ஆராதிக்கவும் ஆயத்தமாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு கண்களை மூடி ஆண்டவரே எங்கள் ஆராதனை நடுவில் நீர் இறங்கி வார உம்முடைய திவ்ய பிரசன்னத்தால் எங்களை நிரப்பும். உம்முடைய மகிமைகளை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? துதிகளில் பார்க்கிறவர், இஸ்ரவேலின் துதிகள் நடுவில் வாசமாய் இருக்கிறவர், இஸ்ரவேலின் ஜெயபலமான தேவன். கர்த்தரை துதிங்க, கர்த்தரை துதிங்க. அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நீர் பரிசுத்தமான தேவன், நீர் அன்பின் ரட்சகர், நீர் சகலார்களின் தேவன், நீர் விடுவிக்கிற தேவன், நீர் தப்புவிக்கிற தேவன், நீர் ஏந்துகிற தேவன், நீர் சுமக்கிற தேவன், நீர் சாரோனின் ரோஜா, நீர் லீலி புஷ்பம், நீர் பள்ளத்தாக்கு லீலி புஷ்பம், மிகிலேயாத்து தைலம், அல்பான் பிசினி மருதோனி பூங்கொத்து, ஆதிக்கும் அந்தமுமானவரே, அல்பாவும் மேகாவுமானவரே, மென்மையில் சிவப்புமானவரே, 10,000 பேர்களில் சிறந்தவரே, பரிசுத்தரே, பரிசுத்தரே. எல்லாரும் துதிங்க, எல்லாரும் துதிங்க. உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்த அற்புதங்களை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ சிருஷ்டிக்கு எஜமானரே, சாவாமை உள்ளவரே, சர்வ துதிக்கு பாத்திரரே, சர்வ மகிமைக்கு பாத்திரரே, உம்முடைய நாமம் வாழ்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இரட்சகராகிய இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனே உம்மை துதிக்கிறோம். எங்களை படைத்த தேவனே, எங்களை ரட்சித்த தேவனே, எங்களை வேறு பிரித்த தேவனே, எங்களை மகிமையினாலும் கனத்தினாலும் முடி சூட்டுகிறவரே, மாறாதவரே, மங்காதவரே, மகிமைக்கு பாத்திரரே, எல்லா நன்மைகளின் நாயகனே, எல்லா துதிக்கும் உரியவரே, எல்லா கணத்துக்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை நாயகனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அல்லேலூயா. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர்
செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை சொல்லி நாங்கள் துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் இறங்கி வாரு. உம்முடைய வல்லமை வெளிப்படணும். தேவ பிரசன்னம், தேவ கிருபை, தேவ மகிமை, தேவ அபிஷேகம் எங்கள் நடுவுல இறங்கி வரும்படி எங்களை ஒப்புக்கொண்டுகிறோம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த காலைகளில் உம்மை பாட துதிக்க ஆராதிக்க எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல ரைவுக்காய் உமக்கு நன்றி. இந்த நாளில் உம்மை ஆராதிக்கும்படி முழங்கால் படிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளையும் நீர் இறங்கி வா. நாங்கள் பாடுகிற பாடல் ஆராதனைகளை செய்ய நம் மகிமை வெளிப்பட பூரண ஆசீர்வாதத்தோடு எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்கார்வோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எண்ணில்லாத நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். அவரை துதிப்பதும் பாடுவதும் ஆராதிப்பதும் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய சலாக்கியம். எனவே அவரை உற்சாகமாய் பாடி துதித்து ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே, பல கோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னதர், பரிசுத்த தேவன் நீரே, பூமிக்கெல்லாம் ஆண்டவர் நீரே, பரலோகத்தில் உயர்ந்தவர் நீரே, ஒரு மனதோடு கூடி வந்தோம் உன்னத தேவனை தொழுதிடவே என்ற பாடலை பாடி ஆண்டவரை நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்ல கைதட்டி உற்சாகமா சந்தோஷமா பாடு. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம்மை படைத்தவர், நம்மை ரட்சித்தவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர் நம்மோடு இருக்கிறார். பயப்படாமல் உற்சாகமாய் பாடுவோம். அவர் பரலோக தந்தை. பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தேவன் நீரே, பல கோடி தேவர்களை உயர்ந்தவர் பரிசுத்த தேவன் நீரே. பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தேவன் நீரே, பல கோடி தேவர்களில் உயர்ந்தவர் பரிசுத்த தேவன் நீரே. பாம்பை கொடுப்பானா, முட்டையை கேட்டால் தேனை கொடுப்பானா, கொள்ளாத தகப்பனை நல்ல இவை தரும்போது
பரிசுத்த தேவன் நீரே. பல கோடி தேவர்களே உயர்ந்தவர் உன்னத பரிசுத்த தேவன் நீரே. பூமிக்கெல்லாம் ஆண்டவரும் நீரே. பரலோகத்தில் உயர்ந்தவர் நீரே. பூமிக்கெல்லாம் ஆண்டவரும் நீரே. பரலோகத்தில் உயர்ந்தவர் நீரே. ஒரு மனதோடு கூடி வந்தோம் உன்னத தேவனை தொழுதிடவே. ஒரு மனதோடு கூடி வந்தோம் உன்னத தேவனை தொழுதிடவே. இந்த புகழ்ச்சி ஓயாத கணமும் நிறைந்த நம் தேவனை தொழுக வந்தோம். ஓயாத புகழ்ச்சி ஓயாத கணமும் நிறைந்த நம் தேவனை தொழுக வந்தோம். பரலோக தந்தையே பரலோக தந்தையே பரிசுத்த தேவன் நீரே. பல கோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னத பரிசுத்த தேவன் நீரே. பரலோக தந்தையே பரலோக தந்தையே பரிசுத்த தேவன் நீரே. பல கோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னத பரிசுத்த தேவன் நீரே. பரிசுத்த தேவன் நீரே. பரிசுத்த தேவன் நீரே. பரலோக தேவன் நீரே. பரிசுத்த தேவன் நீரே. எல்லாரும் ஆண்டவரை துதிக்க. ஆண்டவரே பூமிக்கெல்லாம் நீர் ஆண்டவர், பரலோகத்திலே நீர் உயர்ந்தவர். ஒரு மனதோடு உம்மை தேடி வந்திருக்கிறோம் ஐயா. உம்மை துதிக்க, உம்மை பாட, உம்மை புகழ, உம்மை போற்ற, உம்மை ஆராதிக்க, எங்கள் வார்த்தையினாலே உம்மை மகிமைப்படுத்த, எங்கள் துதிகளினாலே உம்மை மகிமைப்படுத்த, எங்கள் ஸ்தோத்திர பலிகளினாலே உம்மை மகிமைப்படுத்த நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவன் ஆண்டவரே தன் பிள்ளை மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானா? ஆண்டவரே அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா? பொல்லாத மனிதர்களாகிய நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோக தகப்பன் இம்மைக்கும் மறுமைக்கும் பரம தகப்பனே உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நலமானதை கொடாமல் இருப்பது எப்படி? ஆண்டவரே எங்கள் துதிகளில் மகிமைப்படுகிற தேவன், எங்கள் துதிகளில் பிரியப்படுகிற தேவன் நீர் ஆண்டவரே. பறந்து காக்கும் பட்சியை போல நீர் எங்களை காக்கிறீர் ஆண்டவரே. தகப்பன் எங்களை சுமக்கிறது போல நீர் எங்களை சுமக்கிறீர் ஆண்டவரே. தாயை போல தேற்றி தகப்பனை போல எங்களை சுமக்கிறவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உள்ளுள்ள இடங்களில் எங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை எங்களை நடத்தி நீர் எங்கள் மேய்ப்பனாய் இருக்கிற போது எங்களுக்கு தாழ்ச்சி என்பதில்லை. நன்மையும் கருவையும் எங்களை தொடரும்படி செய்கிற தேவன். அல்லேலூயா. எல்லாரும் துதிங்க, எல்லாரும் துதிங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அப்பா உங்களுக்கு நன்றி சொல்லுங்க. ராஜா உமக்கு நன்றி சொல்லுங்க. தேவா உமக்கு நன்றி. கர்த்தா உமக்கு நன்றி. காருண்யம் உள்ளவரே உமக்கு நன்றி. கருணா மூர்த்தியே நன்றி. கைவிடா தகப்பனே நன்றி. பரிசுத்த ஆவியானவரே எங்கள் நடுவில் இறங்கி வாரு. வல்லமையின் ஆவியானவரே இறங்கி வாரு. அவருடைய திவ்ய பிரசன்னத்தால் எங்களை நிரப்பும். அவருடைய திவ்ய மகிமையால் நிரப்பும். அவருடைய பிரசன்னம் இல்லாத ஒரு ஆராதனை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி ஆண்டவரை நாம் ஆராதனை செய்வோம். பீர்லகாய் ரோகி என்னை காண்கின்ற தேவன், பீர்லகாரோகி என் ஜீவ நீரூற்று நீர். வனாந்திரம் வாழ்வானதோ பாதைகள் எல்லாம் இருளானதோ என்ற நடுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே. பீர்லகாய் ரோகி என்னை காண்கிற தேவன் நீர் என்ற பாடலை பாடு. புறச்சாங்கி என்னை தேடி வந்து சொந்தமாளியாய் மாற்றிவிட்டு வாக்குத்தத்தம் செய்து நீ சொன்னதை நிறைவேற்றி ஆண்டவர். என்னை காண்கிற
சொன்னதை என்னை காண்கின்ற தேவன் எந்த ஜீவனை 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 எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றியோடு 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 நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை காண்கிற தேவனே, எங்களை காக்கிற தேவனே, எங்களை வழி நடத்துகிற தேவனே, எங்களை தப்புவிக்கிற தேவனே, எங்களை ஏந்துகிற தேவனே, எங்களை சுமக்கிற எல்லாரும் 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 துதிங்க. தேவ பிரசன்னை இறங்கி வரட்டும், தேவ மகிமை இறங்கி வரட்டும். ஆண்டவருடைய ஆளுகை இந்த ஆராதனையில இருக்கட்டும். அல்லேலூயா. ஓ ரமண மன மன மசந்தரமா. ஆகாரை கண்ட தேவன், ஆகாரின் அழுகுரல் கேட்ட தேவன். ஓ எங்களையும் பார்க்கிற தேவன் அப்பா, எங்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவன் ஆண்டவரே, எங்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவன் அப்பா, எங்கள் உள்ளங்களின் அலங்கோலங்களை பார்க்கிறவர் அப்பா, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அங்கலாய்ப்புகளை பார்க்கிறவர். ஓரி மனம சந்தர பலதர பலதரமா. நிந்தனைகள் போராட்டங்கள் எங்கள் வாழ்க்கையில் வந்தும் நீதியின் தேவன் எங்களை தாங்கினீர் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஐயா. துதிக்கு பாத்திர நீரே, ஆராதனைக்கு பாத்திர நீரே, ஆசீர்வாதத்துக்கு உறைவிடம் நீரே. ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் முழங்கால் படியிட்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை, உமக்கு சிலைகள் இல்லை, உம் கையில் ஆயுதம் இல்லை ஆண்டவரே என்று சொல்லி பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை என்ற பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். கைதட்டி உற்சாகமா. பூமியின் தூளை மரக்காலாய் அளந்தவர், காற்றை தம் சுவாசத்தால் அடக்கினவர், வானத்தை பூமியை உண்டாக்கினதே, நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைத்ததே, மணினாலே மணிகளை உருவாக்கி தம் சுவாசத்தை ஜீவனை கொடுத்த தேவன், அவருக்கு ஒப்பான தேவன் இல்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. உமக்கு சிலைகள் இல்லையே, உம் கையில் ஆயுதம் இல்லையே. உமக்கு சிலைகள் இல்லையே, உம் கையில் ஆயுதம் இல்லையே. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. பூமியின் தோளை மரக்காலா அளந்த தேவன், காற்றையும் சுவாசத்தா அடக்கின தேவன். பூமியின் தோளை மரக்காலா அளந்த தேவன், காற்றையும் சுவாசத்தா அடக்கின தேவன். உமக்கு சிலைகள் இல்லையே, உம் கையில் ஆயுதம் இல்லையே.
சிலைகள் இல்லையே, உங்கையில் ஆயுதம் இல்லையே, உமக்கு சிலைகள் இல்லையே, உங்கையில் ஆயுதம் இல்லையே. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்குமான தேவன் இல்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்குமான தேவன் இல்லை. உமக்குமான தேவன் இல்லை. உமக்குமான தேவன் இல்லை. உமக்குமான தேவன் இல்லை. எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி ஆண்டவர் ஆராதனை பண்ணுங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. ஆண்டவரே, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைத்த தேவன், பூமியின் தூளை மரக்காலால் அளந்த தேவன், காற்றை சுவாசத்தினால் அடக்கின தேவன், உமக்கு சிலைகள் இல்லை. உங்கையில் ஆயுதம் இல்லையே, உமக்கு சிலைகள் இல்லையே, உங்கையில் ஆயுதம் இல்லையே. பல 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 பலமா ஓரநர பலம சங்கரநர பல பலமா. நல்ல கையை தட்டி ஆவியில நிரம்பி ஆண்டவர் ஆராதனை செய்க. அல்லேலூயா. மண்ணினாலே மனிதனை படைத்து அவனுக்கு சுவாசத்தினால் ஜீவனை கொடுத்த தேவன். அல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ஐயா, உம்மை வாழ்த்துகிறோம் ஐயா, உம்மை வணங்குகிறோம் ஐயா. நீர் ராஜாதி ராஜா, நீர் கர்த்தாதி கர்த்தர், நீர் காருண்ய பிதா, நீர் கருணாமூர்த்தி, நீர் கைவிடா நேச, நீர் தடைகள் மாற்றும் தயாபரர், வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன். அல்லேலூயா. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகம். சாத்தானின் கோட்டையை தகர்த்தெறிய வல்லமை தாருமே. சாத்தானின் கோட்டையை தகர்த்தெறிய வல்லமை தாருமே. தேவனின் ராஜ்யம் எழும்பி கட்ட வல்லமை தாருமே. தேவனின் ராஜ்யம் எழும்பி கட்ட வல்லமை தாருமே. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகம். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகம். ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பிடும். ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பிடும். கனிகளை கொடுத்துமை மகிமை படுத்துவே. வரங்களதில் கனிகளை கொடுத்துமை மகிமை படுத்துவே. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகம்.
என்னை அபிஷேகியோ. ஹல்லேலூயா. ஓரதர பலதர போதினி அந்தன மனமன மரிக்கரதர பலதரபா அவரதர கவனதுனி அந்துரி பலப சகுரிதிரி பலதர பலதரபா ஓரதன மனதுனி அந்தர பலதர பலபா. பரிசுத்த ஆவியானவரே, வல்லமையின் ஆவியானவரே, அனுக்கிரகத்தின் அதிபதியே, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, எல்லா நன்மைகளின் நாயகனே, உம்மையை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம்முடைய கிருபையை வாஞ்சிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வரியமுள்ள தேவனே, உம்முடைய கரத்தை நீட்டி எங்களை தொட்டு எங்களை விடுதலையாக்கும். அப்படி எல்லாரும் தெய்வ சமூகத்தில் எழுந்து நின்று எல் சதாய் எனும் நாமம் உடையவர் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார். வானம் போற்றுது, பூமி வாழ்த்துது, சகல ஜீவன்களும் வாழ்த்தி உம்மை பாடுது. சர்வ வல்லவர், நித்தியமானவர், சகலத்தையும் செய்திடுவார் என்று சொல்லி பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். வாசம் பண்ணுகிறது. நீதியின் சூரியனின் செட்டைகளில் ஆரம்பிக்கும் வானாதி வானங்களும் போற்றுகிற தெய்வம், அகில உலகத்தையும் ஆளுகிற தெய்வத்தை காட்டுங்கள். நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். வானம் போற்றுது, பூமி வாழ்த்துது, சகல ஜீவன்களும் வாழ்த்தி உம்மை பாடுது. வானம் போற்றுது, பூமி வாழ்த்துது, சகல ஜீவன்களும் வாழ்த்தி உம்மை பாடுது. சர்வவல்லவர், நித்தியமானவர், சகலத்தையும் செய்திடுவார். சர்வவல்லவர், நித்தியமானவர், சகலத்தையும் செய்திடுவார். எல் சதாய் என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். எல் சதாய் என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். ஒருவர் சேராத ஒளியிலே வாழ்பவரே, நீதியின் சூரியனின் செட்டைகளில் ஆரோக்கியம். ஒருவர் சேராத ஒளியிலே வாழ்பவரே, நீதியின் சூரியனின் செட்டைகளில் ஆரோக்கியம். சர்வவல்லவர், நித்தியமானவர், சகலத்தையும் செய்திடுவார். சர்வவல்லவர், நித்தியமானவர், சகலத்தையும் செய்திடுவார். எல் சதாய் என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். எல் சதாய் என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். வனாதி வானங்கள் போற்றுகின்ற தெய்வம் நீரே, அகில உலகத்தையும் ஆளுகின்ற தெய்வம் நீரே. வனாதி வானங்கள் போற்றுகின்ற தெய்வம் நீரே, அகில உலகத்தையும் ஆளுகின்ற தெய்வம் நீரே. சர்வவல்லவர், நித்தியமானவர், சகலத்தையும் செய்திடுவார். சர்வவல்லவர், நித்தியமானவர், சகலத்தையும் செய்திடுவார். எல் சதாய் என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். எல் சதாய் என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். யாரும் மகிமைப்படுத்தாமல் இருக்கலாம். தேவரின் ஒருவரே பரிசுத்தர், பரிசுத்தர். யாரும் மகிமைப்படுத்தாமல் இருக்கலாம். தேவரின் ஒருவரே பரிசுத்தர், பரிசுத்தர். சர்வவல்லவர், நித்தியமானவர், சகலத்தையும் செய்திடுவார். சர்வவல்லவர், நித்தியமானவர், சகலத்தையும் செய்திடுவார்.
செய்திடுவார். எல் சடாய் என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். எல் சடாய் என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். வானம் போற்றுது, பூமி வாழ்த்துது, சகல ஜீவன்களும் வாழ்த்தி உம்மை பாடுது. வானம் போற்றுது, பூமி வாழ்த்துது, சகல ஜீவன்களும் வாழ்த்தி உம்மை பாடுது. சர்வவல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்திடுவார். சர்வவல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்திடுவார். எல் சடாய் என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். எல் சடாய் என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை துதிங்க. ஆண்டவரை உம்மை அல்லாமல் நாங்கள் யாரை மகிமைப்படுத்துவோம்? ஆண்டவரே, தேவரீர் ஒருவரே பரிசுத்தர் பரிசுத்தர். வானாதி வானங்கள் போற்றுகிற தேவனே, அகில உலகத்தையும் ஆளுகிற தேவனே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், நீதியின் சூரியனின் செட்டைகளின் ஆரோக்கியம். நன்றியோடு 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 நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்படி எல்லாரும் முழங்கால் படியிட்டு நம் ஆண்டுடைய சமூகத்திலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவைகளை அவரிடத்துல சொல்லி, பிரச்சனைகளை அவரிடத்துல சொல்லி கண்ணீரோடு நாம் மன்றாடுவோம். எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் கண்ணீரை சொல்லி, உங்கள் பிரச்சனைகளை சொல்லி, உங்கள் அங்கலாய்ப்புகளை சொல்லி, உங்கள் தேவைகளை சொல்லி ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த நேரத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் வாழ்க்கையெல்லாம் உமக்கு முன்பாய் வெட்ட வெளிச்சமாய் இருக்கிறது ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில உமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நீர் எங்கள் வாழ்க்கையில பிரத்யட்சமாய் இறங்கி வருவீராக. எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள், கீழ்ப்படியாமைகள், அசதிகள், அஜாக்கிரதைகள், நிர்விசாரங்களை மன்னியும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எங்கள் பாவங்களை நாங்கள் மறைக்காமல் அறிக்கை செய்கிறோம் அப்பா. உம்முடைய கண்கள் எங்களுக்கு தயவு உண்டாவதாக ஜெபிக்கிறோம். இதுவரை நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி பலிகளை இரண்டுகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் எங்கள் வாழ்க்கையின் தேவைகள் எல்லாம் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. எங்கள் சரீரத்தின் வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள், சிந்தனை மண்டல போராட்டங்கள், பண கஷ்டங்கள், குடும்ப கஷ்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். எங்கள் உள்ளத்திரைகளை ஆராய்ந்து பார்க்கிற தேவன், எங்கள் இருதயத்தின் வேதனைகளை அறிகிறவர். இப்பொழுது எங்கள் இருதயத்தை ஊற்றி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் உள்ளத்தை ஊற்றி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் கவலை, கண்ணீர், பாரம், வேதனைகள், துக்கங்கள், துயரங்கள், தோல்விகள், நஷ்டங்கள், இழப்புகள் எல்லாம் மாறுபடி உம்முடைய பலிபீடத்தை சுற்றி இருக்கிற வாய்க்கால்கள் அவைகளை நாங்கள் ஊற்றி விடுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, கிருபையாய் எங்கள் நடுவில் இறங்கி வந்து எங்களுக்கு அற்புதங்களை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அதே போல உலகம் முழுவதில் இருக்கிற எல்லா மக்களுக்காக ஆமென், ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொடும்படி, விசேஷமா இந்த வியாதியினால் பாதிக்கப்பட்ட மக்களை ஆண்டவர் சுகமாக்கும்படி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. உலகம் முழுவதில் இந்த கொரோனா வியாதியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை சுகமாக்கும் ஆண்டவரே. வியாதியை தடுத்து நிறுத்தும் ஆண்டவரே. பாவை நோயை தடுத்து நிறுத்தும், மரணத்தை தடுத்து நிறுத்தும், அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. உலகம் முழுவதில் இருக்கிற மக்களை ரட்சியும் ஆண்டவரே. பாவங்கள் இல்லாமல் போகட்டும் ஆண்டவரே. அசுத்தங்கள் இல்லாமல் போகட்டும் ஆண்டவரே. அருவருப்புகள் இல்லாமல் போகட்டும் ஆண்டவரே. ஜனங்கள் மேல் மனதுருகுகிற கர்த்ததாமே, இந்த காலை நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிற நேரத்தில் நீர் மனதுருகியுடைய கரத்தை நீட்டி அநேகரை சுகமாக்குவீராக. மருத்துவமனையிலிருந்து அநேகரை விடுதலையாக்குவீராக. தனிமையில் இருக்கிறவர்களை விடுதலையாக்குவீராக. இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்களை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென், அல்லேலூயா. ஆமென், ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் சீக்கிரமாய் சுகவாழ்வு துளிர்க்கும்படி செய்து இந்த லாக்டவுன் எல்லாம் சீக்கிரமா மாறி இயல்பு வாழ்க்கை திரும்ப, வேலை வருமானங்கள் கிடைக்க, பொருளாதார ஆசீர்வாதங்கள் கிடைக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தீமைகளுக்கும் எங்களை விலக்கிக் கொண்டு பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதை போல ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வாரத்திலே பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற பிள்ளைகளுக்காக
நாம் எல்லாரும் சொல்லணும், ஆண்டவரே இந்த வாரத்துல பிறந்த நாள் திருமண நாள் காணப்போகிற பிள்ளைகளை நினைக்கிறோம் ஆண்டவரே. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. கடந்த நாளெல்லாம் அவர்களை ஆசீர்வதித்து வந்தீங்களே, ஒரு புதிய வருடத்தை அவர்களுக்கு தருகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வருடத்தை நன்மையினால் முடிசூட்டி சகல நன்மையினால கிருபையினால நிரப்பி அவர்கள் வாழ்ந்திருக்கும்படி செய்யுங்க. ஒரு குறையும் இல்லாம நடத்துங்க. உலக பிரகாரமா ஆவிக்குரிய பிரகாரமா ஆசீர்வாதிங்க. சுகம்பலன் ஆரோக்கியம் தாங்க. ஆபத்து நாசமசுகள் விலக்கிக் கொள்ளுங்க. அற்புதம் செய்கிற கர்த்தர் நீதான் என்பதை நிரூபிக்க ஒப்புக்கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு இரும். எங்கள் ஆராதனை ஆசீர்வாதியும். எங்கள் மூலமாய் மகிமைப்பட்டு நீர் எங்களை ஆசீர்வாதியும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி மீட்பர் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம் எல்லாரும் உட்காருவோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஒரு வேத வசனத்தை நாம் வாசித்து அதிலிருந்து நாம் வேத வசனத்தை தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசித்து தியானிப்போம். கொலோசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படி ஆகும் என்று சொல்லி கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படி ஆகும். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய வார்த்தைகளுக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் எல்லாம் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசுகிற தேவனா இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை கேட்க நாங்கள் ஆசையா இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மலைகள் எல்லாம் உந்தன் வழிகளாகும், உந்தன் பாதைகள் உயர்த்தப்படும். மலைகள் எல்லாம் உந்தன் வழிகளாகும், உந்தன் பாதைகள் உயர்த்தப்படும். வாலாக்காமல் என்னை தலையாக்குவார், கீழாக்காமல் என்னை மேலாக்குவார். வாலாக்காமல் என்னை தலையாக்குவார், கீழாக்காமல் என்னை மேலாக்குவார். என் தலையை உயர்த்துவார், என்னை மேன்மைப்படுத்துவார். என் தலையை உயர்த்துவார், என்னை மேன்மைப்படுத்துவார். சொல்லி அழைத்த என் தேவன் அவர் உண்மை உள்ளவர். சொல்லி அழைத்த என் தேவன் அவர் உண்மை உள்ளவர். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் ஆசையா இருக்கிறோம். நீர் எங்களோடு பேசும். அடியனை மறைத்துக் கொண்டு நீர் இடைபடும்படி ஜெபிக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கொலோசியர் 1:22 நீங்கள் சுவிசேஷத்தினால் கேட்ட நம்பிக்கை உண்டாகும், நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அகலாமல் அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படி ஆகும். விசுவாசத்திலே நாம் நிலைத்திருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார், அற்புதமாய் நம்மை நடத்துவார். You continue in the faith, grounded and settled, and be moved away from the hope of the gospel என்று இருக்கிறது.
தொடர்ந்தேச்சியாக நீங்கள் நம்புகிற நம்பிக்கையில உறுதியாக அசையாமல் நிலைத்திருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசமானது நமக்கு அறிவிக்கப்பட்ட சுவிசேஷத்தினால் வருகிறது. சுவிசேஷம், இயேசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷம். அந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார், அவர் எனக்காக பாடுபட்டார், மரித்தார், எனக்காக மீண்டு உயிரோடு எழுப்பினார், அவர் என் தேவைகள் எல்லாம் சந்திக்கிறார், என் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமையிலே நிறைவாக்கப்படுகிறது என்ற விசுவாசம், இது ஆண்டவருடைய சுவிசேஷத்தினால் நமக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசம். இந்த விசுவாசத்திலே நீங்கள் அசையாதபடிக்கு உறுதியாகவும் ஸ்திரமாகவும் இருக்கும்போது ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். இன்றைக்கு நான் இந்த விசுவாசத்தை குறித்ததான சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். குறிப்பாக எலியாவை குறித்து இந்த நாட்களில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறதுனால் எலியாவின் வாழ்க்கையிலிருந்து ஒரு விசுவாச பாடம் என்பதை குறித்தும் நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பாக the importance of the faith, விசுவாசத்தினுடைய அவசியம் என்ன, நாம் ஏன் விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும், நாம் ஏன் விசுவாசத்தில் அசையாமல் இருக்கணும், ஏன் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்க்கும்போது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அல்லேலூயா சொல்லுவோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அவரிடத்தில் சேருகிறவர்கள் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிற யாவருக்கும் அவர் பலனளிக்கிறார் என்றும் நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் உண்டென்று நாம் விசுவாசிக்க. உலகத்திலே ஒரு கூட்டம் மக்கள் கடவுள் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை குறித்து நமக்கு கவலை இல்லை. கடவுள் இல்லை என்று மதிகேடன் சொல்லுகிறான் என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது. ஆமென். அவர்களுக்கு அந்த அறிவு இல்லை, புத்தி இல்லை, அதனால் கடவுள் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை குறித்து கவலை இல்லை. இங்கு வேதம் சொல்லுகிறது, அவரிடத்தில் சேருகிறவர்கள், நாம் எல்லாம் அவரிடத்தில் சேருகிற பிள்ளைகள், அவரை தேடுகிற பிள்ளைகள், அவரை ஆராதிக்கிற பிள்ளைகள், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாகிய நாம் அவர் உண்டென்று விசுவாசிக்க வேண்டும். சபைக்குள்ளேயே நாம் இருந்து கொண்டு, ஆராதனைக்குள்ளேயே இருந்து கொண்டு கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை வைத்துக் கொண்டிருக்கிற நாம், கடவுள் இருக்கிறாரா, அவர் என்னோடு கூட தான் இருக்கிறாரா என்ற சந்தேகமுடையவர்களாய் நாம் இருப்போம் என்றால் ஆண்டவரிடத்திலிருந்து நாம் ஒன்றையும் பெற்றுக் கொள்ள முடியாது. அவிசுவாசம் உடையவன், சந்தேகம் உடையவன், இருமனம் உடையவன் தேவனிடத்திலிருந்து ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று வேதம் சொல்லுது. எனவேதான் விசுவாசத்திலே நாம் உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும். அசையாதவர்களாக, ஸ்திரத்தன்மை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவர் உண்டு என்று நாம் விசுவாசிக்கணும். நமக்கு எல்லாருக்கும் அவர் உண்டு என்று விசுவாசம் உண்டு. அதனாலதான் நாம் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள இருக்கிறோம். ஆனால் சில துன்பம் வருங்கால், பிரச்சனைகள் வருங்கால் நாம் யோசிக்கிற காரியம், அப்போது ஆண்டவர் என்னோடு இருந்தார், இப்போது என்னோட ஆண்டவர் இருக்கிறாரா? சமதள தரையிலே நான் நடக்கும் போது ஆண்டவர் என்னோடு கூட இருந்தார், கடலின் நடுவிலே, புயலின் நடுவிலே, கொந்தளிப்பின் நடுவிலே போகும்போது அவர் என்னோடு கூட இருக்கிறாரா என்ற ஒரு சந்தேகம் அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில வந்து விடுகிறது. ஆண்டவர் யோசுவாவுக்கு சொன்ன வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவர் பூமியின் முடிவு பரியந்தமும் நம்மோடு கூட இருக்கிற தேவன். ஒரு முறை அவர் நம்மோடு கூட நமக்குள்ளே வந்து விட்டான், அவர் ஒரு நாளும் நம்மை கைவிட்டு விட்டு அகன்று போகிற தேவன் அல்ல. ஒரு முறை ஒரு பக்தன் அடிக்கடி அவர் ஜெபம் பண்ணுவார், ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீரா, நீர் என்னோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு முறை அவர் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுப்பார். அந்த தரிசனத்திலே 4 ஜோடி பாத சுவடுகள் தெரியுமா? ஆண்டவரிடத்துல கேட்பார், 4 பாதங்கள் இருக்கிறது, யாருடைய பாத அடிச்சுவடுகள்? ஆண்டவர் சொல்லுவார், 2 அடிச்சுவடு உன்னுடையது, 2 அடிச்சுவடு என்னுடையது. எனவே நீ எப்போதும் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு கூட நான் வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுவார். ஒரு முறை மிகப்பெரிய கஷ்டம், துன்பம் அவருடைய வாழ்க்கையில் வந்தபோது ஆண்டவர் இருக்கிறாரா என்ற ஒரு சந்தேகம் அவருக்கு வந்ததுனால ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணினார், ஆண்டவரே நீர் என்னோடு கூட தான், இப்பொழுதும் என்னோடு கூட தான் இருக்கிறீரா என்று ஜெபம் பண்ணினார். ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காட்டினார். அதிலே 2 காலடி சுவடு மட்டும்தான் இருந்தது. உடனே அவர் சொன்னார், ஆண்டவரே பார்த்தீரா, நான் நன்றாயிருக்கும் போதெல்லாம் நீர் என்னோடு கூட வந்தீர், நான் துன்பத்தினூடே போகும்போது நீர் என்னை விட்டு எங்கே போய்விட்டி என்று சொல்லி அங்கலாய்த்து ஜெபம் பண்ணினார். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், மகனே அங்கே தெரிகிற 2 கால் அடி சுவடுகள் அவைகள் உன்னுடையதல்ல, அவைகள் என்னுடைய பாத சுவடுகள் என்று ஆண்டவர் சொன்னார்.
உம்முடைய பாதச்சுவடுகள் மட்டும் அங்கே தெரிந்தால் நான் எங்கே போனேன், நான் எங்கே என்று கேட்டாராம். அதுக்கு ஆண்டவர் சொன்னாராம், மகனே, உன்னால் நடக்க முடியாததினாலே உன்னை என் தோள் மேலே சுமந்து கொண்டிருக்கிறேன். நான் நடந்து போகிறேன், நீ என் தோளின் மேல் ஏறி அமர்ந்து கொண்டிருக்கிறாய் என்று சொன்னாராம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு கஷ்டங்களும் துன்பங்களும் கவலைகளும் போராட்டங்களும் இழப்புகளும் நஷ்டங்களும் துயரங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும்போதெல்லாம் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உண்டென்று விசுவாசியுங்கள். இரண்டாவது, அவரை தேடுகிற யாவருக்கும் அவர் பலன் கொடுக்கிறார். நான் எப்போதும் தேவனை குறித்து 3 காரியங்கள் சொல்வதுண்டு. அவர் எங்கும் நிறைந்தவர். யெகோவா எலோஹிம். அவர் இல்லாத இடமே இல்லை. நீங்க எங்கே இருந்தாலும் அங்கே ஆண்டவர் இருப்பார். எனக்கு சுவிசேஷம் சொன்ன ஒரு சகோதரி சொல்லுவார்கள், அந்த நாட்களில் சொல்லுவார்கள், தம்பி, நீ எந்த இடத்திலிருந்து இயேசுவை கூப்பிட்டாலும் இயேசு உனக்கு அற்புதம் செய்வார். உனக்கு வயிற்றோட்டமாய் லூஸ் மோஷனா போகிறது, நீ பாத்ரூம்ல இருந்து ஆண்டவரே என்னை இப்பொழுது சுகமாக்கும் என்று கூப்பிட்டாலும் ஆண்டவர் சுகமாக்குவார் சொல்லுவார். எனக்கு சிரிப்பு வரும். கடவுள் என்றால் அவர் பயபக்திக்குரியவர், அவர் கோயிலில் இருக்கக்கூடியவர், அவரை நாம் தான் தேடி போக வேண்டும். பாத்ரூம்ல இருக்கிற என்னையும் அவர் தேடி வருவாரா? இது என்ன ஆண்டவர் என்று நான் சிரிப்பேன். ஆண்டவர் அந்த சகோதரி சொல்வார்கள், இந்த கடவுள் நீ இருக்கிற எல்லா இடத்திலும் அவர் இருப்பார். உன்னை தேடி வருவார், உன்னை தேற்றுவார், உன்னை ஆற்றுவார், உன்னை அரவணைப்பார், உன்னை சுகமாக்குவார், உன்னை கைகளில் ஏற்றி கொண்டு போவார், தோள்களில் சுமந்து கொண்டு போவார். அவர்தான் ஆண்டவர் இயேசு என்று சொல்லுவார். அன்றைக்கு எனக்கு அது புரியவில்லை. ஆனால் இன்றைக்கு நான் நன்றாய் புரிந்து கொண்டது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு நான் சொல்லும்படி கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். அவரை தேடுகிற யாவருக்கும் அவர் பலன் கொடுக்கிறார். அவர் எங்கும் நிறைந்தவர், அவர் எல்லாம் அறிந்தவர். அவருக்கு தெரியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. எல்லாம் உங்கள் வாழ்க்கையின் அந்தரங்கங்களும் தெரியும், வெளியரங்கங்களும் தெரியும். கஷ்டங்களும் தெரியும், மேன்மையும் தெரியும், உயர்வும் தெரியும், நன்மையும் தெரியும், தீமை எல்லாவற்றையும் அறிந்தவர் அவர். அவருக்கு தெரியாத ஒன்றுமல்ல. மூன்றாவது, அவர் எல்லாம் செய்ய வல்லவர். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. எல் சடாய் என்ற நாமம் உடையவர் அவர். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. மனிதனால் கூடாதவைகள் எவைகளோ அவைகள் தேவனால் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே அவரிடத்தில் சேர்கிறவர்கள் அவர் உண்டு என்றும் அவரை தேடுகிற யாவருக்கும் பலன் அளிக்கிறார் என்றும் நம்ப வேண்டும். அப்படி நம்பிக்கை உடையவர்கள் ஆண்டவருக்கு விசுவாசத்தின் அவசியம். நாம் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்றால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய், கடவுளுக்கு பிரியமாய், ஆண்டவருக்கு பிரியமாய் நாம் இருக்க முடியாது. எனவே விசுவாசம் அவசியம். இரண்டாவதாக, அந்த எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் தி ஃபெய்த், விசுவாசத்தினுடைய விளக்கம் என்ன? அதே எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறது, விசுவாசம் என்பது நம்பப்படுகிறதின் உறுதி, காணப்படாததின் நிச்சயம். நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். Faith is the confidence that what we hope for will actually happen. It gives us assurance about things we cannot see. நம்ம எதை பார்க்க முடியலையோ அது இருக்கிறது என்பதை நம்புகிறது. நம்முடைய நம்பிக்கை உறுதி, அதுதான் விசுவாசம். நாம் எதை நம்புகிறோமோ அது நிச்சயமாய் இருக்கிறது என்று நம்புகிறோம் பாருங்க, அதுதான் விசுவாசம். பரலோகத்தை நாம் பார்த்ததில்லை, நரகத்தை பார்த்ததில்லை, 1000 வருட நரசாட்சியை பார்த்ததில்லை, அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியை பார்த்ததில்லை. அவைகள் எல்லாம் வேதம் சொல்லுகிறதுனாலே நாம் விசுவாசிக்கிறோம் பாருங்க, அதுதான் விசுவாசம். தோமா ஆண்டவரை தொட்டு பார்த்து விசுவாசிக்க அவன் விரும்பினான். நான் அவரை தொட்டு பார்த்தாலே நம்ப மாட்டேன். அவனுக்கு ஆண்டவர் சொன்னா, நீ அவிசுவாசியா இல்லாமல் விசுவாசியாயிரு. நீ காண்பதினால் விசுவாசிக்கிறாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான். நாம் இவைகள் எல்லாம் பார்க்காவிட்டாலும் அவைகள் இருக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். எனவே விசுவாசம் என்பது நாம் நம்புகிறதின் உறுதி. நாம் நம்புகிறோம், அது நிச்சயமாக நடக்கும், நிச்சயமாக கிடைக்கும், நிச்சயமாக வரும், நிச்சயமாக அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புவது. இன்னொன்று, நாம் கண்ணாலே காணாத ஒன்றை அது இருக்கிறது என்று நிச்சயமாய் நம்புகிறது தான் விசுவாசம். இப்படிப்பட்ட விசுவாசத்திலே நாம் உறுதியாய் நிலைத்திருந்தால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக, the activation of the faith, விசுவாசத்தின் செயல்பாடு என்பதை குறித்து நாம் பார்க்கும்போது யாக்கோபு நிருபத்திலே நாம் வரும்போது 2ஆம் அதிகாரம், யாக்கோபு 2ஆம் அதிகாரம்
17 முதல் உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் போது, யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 17 முதல் வசனங்களை நாம் வாசிக்கும் போது, அப்படியே விசுவாசமும் கிரியை இல்லாமல் இருந்தால் தன்னித்தானே செத்ததா இருக்கும். ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் ஒருவர் உண்டு என்றும் விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். விசுவாசிகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டாமா என்று வேதத்தில் சொல்லு. அப்போ விசுவாசத்தை நம்ம செயலிலே காண்பிக்க வேண்டும், கிரியைகளை காண்பிக்க வேண்டும். எனக்குள்ள விசுவாசம் இருக்கிறது, நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு சும்மா இருப்பதினாலே அந்த விசுவாசத்தை நாம் காட்ட முடியாது. அதை செயலிலே காட்டும் போதுதான் அந்த விசுவாசம் பலமுள்ள விசுவாசமாய், வல்லமையுள்ள விசுவாசமாய், ஆசீர்வாதமான விசுவாசமாய் மாறுகிறது. ஆமென். ஆபிரகாமை குறித்து வேதத்தில் சொல்லி இருக்கிறது, அவன் விசுவாசத்தில் வல்லவனானான், அவன் விசுவாசத்தில் பலவீனப்படவில்லை என்று சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு இருக்கிற விசுவாசம் பலவீனம் இல்லாத விசுவாசமாய், உறுதியான விசுவாசமாய், ஆமென், விசுவாசத்தில் நீங்கள் வல்லவர்களாய் இருக்கும் போது ஆண்டவர் உங்கள் மூலமாய் கிரியை செய்வார், உங்களுக்கு அற்புதங்களை நடப்பிப்பார். எலியாவின் வாழ்க்கையில் விசுவாசப்பாடு, lesson of faith in the Elijah's life. எலியாவின் வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாச பாடம் என்பதை குறித்ததனால நாம் பார்க்க போகிறோம். எலியா எப்படி தன்னுடைய விசுவாசத்தை செயல்படுத்தினான் என்பதை குறித்ததான ஒரு 5 காரியங்களை இந்த காலை வேளையில உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கிளையாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொன்னான் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன், என்னுடைய வாக்கின்படி அன்றி மழையும் பெய்யாது பனியும் பெய்யாது என்று சொல்லி தன் இருதயத்தில் இருந்த விசுவாசத்தை அவன் அறிக்கை பண்ணினான். அப்போ விசுவாசத்தை எப்படி செயல்ல காட்டுவது என்றால், இருதயத்திற்குள்ள இருக்கிற விசுவாசத்தை நாவினால் வாயினால் நீங்கள் அறிக்கை செய்யும் போது, he spoke word of faith, விசுவாசத்தின் வார்த்தையை அவன் பேசின போது, அந்த விசுவாசத்தை அவன் அறிக்கை செய்த போது அவனுக்குள்ள இருந்த விசுவாசம் வெளிப்பட்டது. அந்த விசுவாசம் அவன் வார்த்தையினால் சொன்னபடியே நடந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜாய்ஸ் மேயர் என்ற ஒரு ஊழியக்கார அம்மா 6 மாத காலம் பைபிள்ல இருந்த வாக்குத்தத்த வசனங்களை அறிக்கை பண்ணினார்கள். அவர்கள் அறிக்கை பண்ணின அநேக காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில நடந்தது என்று சொல்லுகிறார்கள். நாம் இது பாசிட்டிவ் கன்ஃபெஷன், எதையுமே நேர்மறையாக அறிக்கை பண்ணா எல்லாம் நேர்மறையாக நம்முடைய வாழ்க்கையில நடக்கும், எதிர்மறையா அறிக்கை பண்ணா எதிர்மறையா நடக்கும் என்ற உபதேசத்துக்கு நான் போக விரும்பவில்லை. ஆனா உங்க வாழ்க்கையிலே வேத வசனத்தின் அடிப்படையில் சில காரியங்களை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வெளிப்பாட்டின் அடிப்படையில் சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், உங்கள் மூலமாய் நடக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள், விசுவாசிக்கிறீர்கள். நீங்கள் நம்புகிற அந்த நம்பிக்கையை உறுதியாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால், அதை வாயினால் நீங்கள் அறிக்கை பண்ண அந்த விசுவாசம் வெளிப்படும். அந்த விசுவாசம் ஏற்ற காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வரும், அதிசயத்தை கொண்டு வரும், விடுதலையை கொண்டு வரும், நன்மைகளை கொண்டு வரும். உங்களை கர்த்தர் அந்த விசுவாசத்தை கொண்டுதான் பயன்படுத்த ஆரம்பிப்பார். எனவே எலியா அவ்வளவு வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டதுக்கு காரணம், அவன் விசுவாசத்தை மனசுக்குள்ளேயே வைத்தில்லாமல் அந்த விசுவாசத்தை அவன் வெளிப்படையாய் அறிக்கை பண்ணுகிற ஒரு மனுஷனாக இருந்தான். எனவே உங்களுக்குள் இருக்கிற விசுவாசத்தை செயல்ல காட்டுவது எப்படி என்றால், உங்கள் இருதயத்துக்குள் இருக்கிற விசுவாசத்தை நாவினால் அறிக்கை பண்ணுங்கள். அதுதான் விசுவாசத்தின் 4ஆம் பரிமாணம் என்று சொல்லப்படுகிறது. 4th dimension of the faith என்று பால்யாங்கி சோ அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே அவருடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலே சபைகளின் ஆட்களே இல்லாத போது, சபையில் நிறைய சேரெல்லாம் வாங்கி போட்டு அந்த சேர்ல மக்கள் எல்லாம் இருக்கிறது போல அவர் நினைத்த அவருடைய விசுவாசம் அது, என் சபையை பெரிய சபையால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்ற விசுவாசம்
அந்த ஜனங்கள் இருக்கிறது போல அவர் பிரசங்கம் பண்ணுவான். காரில் வந்திருக்கிறவர்களுக்காய் பிரசங்கம் பண்ணுவான். வேன் பஸ்ல வந்திருக்கிறவர்களுக்காய் அப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி அவர் பிரசங்கம் பண்ணுவான். ஏற்ற நாட்கள்ல அப்படியே அவருடைய சபை வளர்ந்து பல லட்சக்கணக்கான மக்கள் குடி ஆராதிக்கிற திருச்சபையா மாறி. காரணம் விசுவாசம். உங்க வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் நீங்கள் செய்யும் தொழிலும் ஒரு அபிவிருத்தி வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? ஒரு பெருக்கம் வர வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? நீங்கள் விசுவாசிக்கிறதை தினந்தோறும் ஜெபத்திலேயும் நீங்கள் சும்மா இருக்கும் போதும் அதை அறிக்கை பண்ணி அந்த விசுவாசத்தை அறிக்கையினால் வெளிப்படுத்துங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கேயும் ஒரு விசுவாச அறிக்கை பண்ணுகிறான். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீ போ, போஜனவானம் பண்ணும், பெரும் மழையின் இரைச்சல் கேட்கும். இன்னும் பெருமழை வரவே இல்லை, யாருக்கும் அந்த இரைச்சல் கேட்கல. எலியாவுக்கு மட்டும் இந்த பெரும் மழையின் இரைச்சல் கேட்கிறது. அதை வாயினால் அவன் அறிக்கை பண்ணுகிறான். அவன் மனதுக்குள் விசுவாசிக்கிறத, நான் ஜெபம் பண்ண போறேன், என் ஜெபத்தின் மூலமா ஆண்டவர் இந்த தேசத்துக்கு ஒரு பெரிய மழையை கொடுக்க போகிறார். பஞ்சம் மாறப்போகிறது, பசி மாறப்போகிறது, வறட்சி மாறப்போகிறது, தரித்திரம் மாறப்போகிறது, மிகப்பெரிய செழிப்பு வரப்போகிறது என்பதை எலியா தன் இருதயத்தில் விசுவாசித்தபடினான். அவன் நாவினால் அதை அறிக்கை பண்ணுகிறான். மனிதர்களுக்கு முன்பாக அதை அறிக்கை பண்ணுகிறான். அவன் அறிக்கை பண்ணினபடியே அற்புதம் நடந்ததை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப எலியாவின் இடத்தில் நாம் கற்றுக்கொள்கிற விசுவாச பாடம் என்னவென்றால், அவன் இருதயத்துக்குள்ளே கர்த்தரை உறுதியாய் விசுவாசித்தான். அவன் நாவினால் அதை அறிக்கை பண்ணினான். எனவே நீங்களும் உங்கள் இருதயத்தில் ஆண்டவரை உறுதியாய் விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் விசுவாசிக்கிறதை விசுவாச அறிக்கை பண்ணுங்கள். அந்த அறிக்கையின்படியே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். இரண்டாவது காரியம், 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேரா இருக்கிற கேரி தாற்றண்டையிலே தங்கி இருந்தான். அவன் போனான் என்று எப்படி, எதற்காக அவன் போனான்? ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவன் போனான் என்று நாம் பார்க்கிறோம். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே. இரண்டாவது காரியம், உங்களுக்குள்ள ஆண்டவரை குறித்த விசுவாசம் இருக்கிறது, வேத வசனத்தை குறித்த விசுவாசம் இருக்கிறது, அவருடைய அற்புதத்தின் மேல் நம்பிக்கை இருக்கிறது, அவருடைய ஆசீர்வாதத்தின் மேல் நம்பிக்கை இருக்கிறது, அவருடைய கிரியைகளின் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? கர்த்தர் வேத வசனத்தின் மூலமாய் உங்களோடு என்ன பேசுகிறாரோ, ஊழியக்காரர்கள் மூலமாய் என்ன பேசுகிறாரோ, நீங்கள் ஜெபிக்கும் போது தரிசனத்தின் மூலமாய் என்ன பேசுகிறாரோ, வெளிப்பாட்டின் மூலமாய் என்ன பேசுகிறாரோ, தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பேசுகிறாரோ, அதை அப்படியே நீங்கள் செய்ய வேண்டும். அவன் தேவனுடைய வார்த்தையின்படியே விசுவாசம் இருந்துச்சு. ஆண்டவர் எங்க போக சொல்றாரோ அங்கே போனான், எங்கே இருக்க சொல்றாரோ அங்கே இருந்தான், எதை செய்ய சொன்னாரோ அதை செய்தான். கீழ்ப்படிதல், தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். He did what the Lord had told him. அவனிடத்தில் என்ன சொல்லி இருந்தாரோ அதன்படியே அவன் செய்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அனுதினமும் உங்களோட ஆண்டவர் பேசுகிறாரே. ஆண்டவர் பேசுகிற காரியத்தின்படி செய்கிறீர்களா? எதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார், எதை செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறபடி நாம் செய்கிறவர்களா இருந்தா நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை காட்டுகிறவர்களா இருப்போம். ஆண்டவர் செய்கிறது, ஆண்டவர் சொல்லுகிறதுக்கு நேர்மாறாய் நீங்கள் செய்கிறவர்களா இருந்தா நீங்கள் ஆண்டவரை சார்ந்திருக்காமல் உங்கள் சுய புத்தியின் மேல், சுய பலத்தின் மேல் சார்ந்திருக்கிறவர்களா இருப்பீர்கள். எனவே ஆண்டவர் மேல உங்களுக்கு பூரண விசுவாசம் இருந்தா ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதன்படியே நாம் செய்ய வேண்டாம். கர்த்தர் சொன்னதெல்லாம் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கும் நாம், ஒரு கொட்டேஷன் எழுதி, கர்த்தர் சொன்னதெல்லாம் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கும் நாம் அவர் சொன்னதையெல்லாம் செய்கிறோமா என்று ஆராய்ந்து பாருங்க. அவர் சொன்னதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில செய்யணும் நம்ம எதிர்பார்க்கிறோமே, அவர் என்னவெல்லாம் நாம செய்யணும்னு சொன்னாரோ அதை செய்கிறோமா? அப்ப அதை நாம் ஆராய்ந்து பாருங்க. கர்த்தர் சொன்னதெல்லாம் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கும் நாம் அவர் சொன்னதையெல்லாம் செய்திருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எனவே அவன் தேவனுடைய வார்த்தையின்படியே செய்து விசுவாசத்தை காண்பித்தான். மூன்றாவதாக, அங்கே ஆண்டவர் போக சொல்லும் போது மழை பெய்யல, பனி பெய்யலன்னா அந்த ஆத்து தண்ணி வற்றி போயிருமே. அதுக்கு பிறகு நான் என்ன நாம அந்த கேள்வியெல்லாம் கேட்டிருப்போம், இவ்வளவு தூரம் போகணுமா ஆண்டவரே? அங்க குகையில இருந்தா நான் தனியா இருக்க
இருக்கணுமே, எனக்கு யார் சாப்பாடு கொடுப்பாங்க, அந்த தண்ணீர் வச்சு போய் தான் நான் என்ன செய்ய, காகங்களை கொண்டு போஷிப்பேன் நான் சொல்றாரு. அந்த காகங்கள் என்னைக்காவது யாருக்காவது உணவு கொடுத்திருக்கிறதா? இருக்கிற உணவை தான் எடுத்துக்கொண்டு போகிறது. இதெல்லாம் நம்புகிறதுக்கு ஏதும் இல்லாத இருந்தாலும் கர்த்தர் சொன்னா அது நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் சொன்னா நடக்கும். மனுஷன் சொன்னா நடக்காது, கர்த்தர் சொன்னா நடக்கும். அந்த நம்பிக்கையை அவன் செயலிலே காண்பித்தான். மூன்றாவதாக 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை நீங்க வாசிக்கும் போது, அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனால் முதலிலே அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்துல கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரருக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல். மூன்றாவது காரியம், அவன் விசுவாசத்தை போதித்தான். அவனுக்குள்ள அந்த விசுவாசத்தை அவன் அறிக்கை பண்ணினான். ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவன் செய்து விசுவாசத்தை காண்பித்தான். மூன்றாவது, இப்ப கேலி தாற்றில அவன் இருந்தான், தண்ணீர் வற்றி போய்விட்டது. ஆண்டவரை விசுவாசித்தபடியே அவன் தண்ணீரை குடித்தான். அவனுக்கு காகங்கள் அப்பவும் இறைச்சியும் கொடுத்தது. அற்புதம் நடந்தது. விசுவாசத்தின்படியே ஆண்டவர் கணம் பண்ணி அற்புதங்களை செய்தார். ஒரு நாள் கேரித் ஆற்றின் தண்ணீர் வற்றி போன போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சாரிபாத் என்ற ஊருக்கு போ, அங்கே ஒரு விதவைக்கு உனக்கு கட்டளையிடுவேன், விதவை உனக்கு சாப்பாடு கொடுப்பான். நாம் என்றால் யோசித்திருப்போம், ஆண்டவரை இருந்திருந்து ஒரு விதவை கிட்டையா என்ன அனுப்புறீங்க, ஒரு நல்ல பணக்கார வீட்டுக்கு அனுப்ப மாட்டீங்களா? அவன் ஒரு 4-5 வருஷத்துக்கு தேவையான உணவை அவன் சேர்த்து வைத்திருப்பான். அப்படிப்பட்ட வீட்டுக்கு போனா நான் திருப்தியா சாப்பிடலாம். விதவை வீட்டுல போய் என்ன இருக்க போகுது? ஏற்கனவே அவன் இல்லைன்னு தானே இருப்பான். எலியா அவை குறித்தெல்லாம் யோசிக்கல. கர்த்தர் ஒரு இடத்துக்கு போக சொன்னா அந்த இடம் எனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அது விதவையின் வீடோ பணக்கார வீடோ, யார் வீடா இருந்தாலும் கர்த்தர் என்னை போஷிக்க முடியும். என்னை போஷிக்கிறது விதவை அல்ல, என்னை போஷிக்கிறது கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க. என் தேவையை சந்திக்கிறது மனிதன் அல்ல, கர்த்தர். மனிதனை பார்க்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்காதுங்க. கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகவே மாட்டான். தேவைகள் எல்லாம் அற்புதமா சந்தித்து அவர் நம்மை ஆசீர்வதிப்பான். அங்கே பாருங்க, அவனுக்குள்ள அந்த விசுவாசத்தை அந்த விதவையின் இடத்துல போதிக்கிறான். இப்போ முதலாவது 9ஆம் வசனத்துல நீங்க பார்க்கும்போது, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்துக்கு போ, அங்கே தங்கி இருக்கும்படி தங்கிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கும் ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து, அப்ப பாருங்க, அவள் விதவை, அவளுக்கு ஏற்கனவே சம்பாதிக்கிற ஏர்னிங் பர்சன் கிடையாது. வீட்டுல சம்பாதிக்கிற ஒரு ஆள் இல்ல. எப்படி இந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும்? இவள் வீட்டுல இருக்கிறது ஒரு மகன், அவனின் சின்ன பையன், அவனுக்கு வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய நிலைமை இல்ல. அப்போ சம்பாதிக்கிற ஒரு ஆள் அங்கே கிடையாது. 12ஆம் வசனத்துல அவள் சொல்றா பாருங்க, அதற்கு அவள் பானையில் ஒருபடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய ஜீவனை கொண்டு, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்று. என்ன ஒரு பரிதாப நிலைமை பாரு, என்ன ஒரு பரிதாப நிலைமை பாரு. ஒரு ஊழியக்காரனை போஷிக்கிறதுக்கு பணக்காரன் வீட்டுக்கு ஆண்டவர் அனுப்பாம, வசதி படைச்சவன் வீட்டுக்கு அனுப்பாம, ஒரு விதவை வீட்டுக்கு அனுப்புற காரணம் என்னன்னு சொன்னா, அவள் தான் கடவுள் நம்பிக்கை உடையவளா இருந்தாள், கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷியா இருந்தாள். அவளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஊழியக்காரருடைய தேவையை சந்திக்க எப்படி வேணாலும் ஆண்டவர் சந்திப்பார். காகத்தின் மூலமாக சந்திப்பார், குருவியின் மூலமாக சந்திப்பார், யார் மூலமாகவும் எப்படியாவது ஆண்டவர் சந்திப்பார். ஆனா ஏன் விதவை வீட்டுக்கு ஆண்டவர் போய் சொன்னாருன்னு சொன்னா, எலியாவுக்கு சாப்பாடு போடுறது ஆண்டவருக்கு ஒரு பெரிய காரியம் இல்ல. எலியாவுக்கு உணவு கொடுத்ததினாலே சாரிபாத் விதவையின் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சபைக்கு காணிக்கை கொடுக்கும் போது, ஊழியக்காரர்களுடைய பரிசுத்தவான்களுடைய குறைகளே அவர்களுக்கு உதவி செய்யும் போதெல்லாம் முறுமுறுப்போடு செய்யக்கூடாது. நாம் ஏன் அவர்களுக்கு செய்யணும்? அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு யாருமே இல்லையா? சபையில எத்தனை பேர் இருக்காங்க, யாராவது கொடுக்கட்டும், நாமளே கஷ்டத்துல இருக்கிறோம். இல்ல,
நீ விதவையா இருந்தால், நீ பற்றாக்குறையில் இருந்தால், சம்பாதிக்கிற ஆளுவும் வீட்டுல இல்லாம இருந்தால், உனக்கு இருக்கிற கொஞ்சத்திலையும் முதலாவது ஒரு அடையை, அதான் சொல்றாரு எலியா. விசுவாச பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். இவள் விதவை, எனக்கு கணவன் இல்லை, சம்பாதிக்கிற ஆள் இல்லை, அப்பம் இல்லை, ஒருபடி மாவு தவிர வேறொன்று இல்லை, கலையத்துல கொஞ்சம் எண்ணெய் தவிர வேறொன்றும் இல்லை. இப்ப சாப்பிட்டு செத்து போக போறோம், 2 விறகு போறோம். செத்து கொண்டிருக்கிற ஒரு விசுவாசம். சாரிபாத் விதவைக்கு செத்து கொண்டிருக்கிற விசுவாசத்தை எலியா உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் என்ன செய்யணும்னா, அநேகருடைய செத்து கொண்டிருக்கிற விசுவாசத்தை உயிர்ப்பிக்க வேண்டும். செத்து கொண்டிருக்கிற விசுவாசத்தை உயிர்ப்பிக்க வேண்டும் சொல்றாரு. முதலாவது ஒரு அடையை எனக்கு கொண்டு வா. உண்மைதான், உன் நிலைமை எனக்கு தெரியும், ஆனாலும் எனக்கு ஒரு அடையை கொண்டு வா, கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா. என்ன நடக்குதுன்னு பாரு. 3.5 வருஷம் பஞ்சகாலம் முழுவதும் உன் பானையில மாவும் குறையாது, கலையத்துல எண்ணெயும் குறையாது. கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்படியே நடக்குது பாருங்க. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே 16ஆம் வசனத்திலே பானையிலே 15ல சொல்ற, அவள் போய் எலியாவின் சொற்படியை செய்தால் அவளும் இவனும் அவன் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையில மா சிறைமலைந்து போகவும் இல்லை, கலையத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில சில நேரம் நான் இதை கொண்டு போய் ஆண்டவருக்காக கொடுத்துட்டா, நான் வாக்கு பண்ணதை ஆண்டவருக்கு கொடுத்துட்டா எனக்கு குறைவு வந்துருமே, என் தேவையா சந்திப்பார் என்று நீங்க நினைத்து கொண்டிருப்பீர்கள். ஆண்டவர் எதிர்பாராத இடத்திலிருந்து உங்களுக்கு சகாயம் வரும்படி செய்வார். கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க கொடுக்க, கர்த்தருக்கு ஆண்டவர் அவருக்குரியதை அவருக்கு கொடுக்க கொடுக்க, நீங்கள் அவரை கனம் பண்ணுகிறீர்கள். அவரை கனம் பண்ணுகிற உங்களை ஆண்டவர் கனவீனம் பண்ண மாட்டார், சும்மா விட்டு விட மாட்டார், அவர் கனம் பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் பரிசுத்தர், ஆண்டவர் அற்புதமானவர். உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எந்த விதத்திலையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கடந்த நாட்களிலே சபையிலே கொஞ்சம் கஷ்டப்படுகிற அல்லது சமாளிக்க முடியாத சில விசுவாசிகளுக்கான பொருட்களை கொடுக்கிறதுக்காக ஆயத்தம் பண்ணினோம். அதற்கு சில மளிகை பொருட்களை 50 கிராம் மளிகை பொருட்களை நாங்கள் அதில் பாக்கெட்ல போட்டு ஒரு 20 குடும்பங்களுக்கு நாங்கள் அதை கொடுத்தோம். அடுத்த நாள் என்னை பார்க்க ஒரு சகோதரி வந்திருந்தார்கள் ஆலயத்துல. அவர்கள் ஒரு கூடை நிறைய, ஒவ்வொன்றும் 1/4 கிலோ இருக்கும். ஒவ்வொரு மளிகை பொருளும் 1/4 கிலோ மளிகை பொருள் இருக்கும். எல்லாவற்றையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்து ஜெபம் பண்ணி கொண்டு போனார்கள். நாம் கொடுத்தது 50 கிராம், ஆண்டவர் கொடுத்தது 1/4 கிலோ. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசத்தோட செய்யுங்க. அவநம்பிக்கையும் அவிசுவாசமும் எனக்கே இல்லை, யாராவது கொடுத்ததான் நான் சாப்பிடணும், நான் எப்படி மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியும் நினைக்காதீங்க. உங்களிடத்தில் இருக்கிறதை பகிர்ந்து விடுங்க, ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். இப்ப விசுவாச பாடத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறார். வசனத்தில் இருந்து விசுவாசத்தை போதிக்கிறார். குறையவில்லை. அல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. எனவே அவிசுவாசப்படாம, சந்தேகப்படாம, ஆண்டவருக்குரிய ஆண்டவருக்கு கொடுங்க. விசுவாசத்தோட செய்யுங்க. ஏழ்மையிலும் செய்யுங்க, வறுமையிலும் செய்யுங்க, பற்றாக்குறையிலும் செய்யுங்க, இல்லாமையிலும் செய்யுங்க. நம்மை பாதிக்கும் அளவு கொடுக்கணுமா, தியாகம் பண்ணி கொடுக்கணும். அதுலதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. எனவே இதை செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிறார். அப்ப செத்து போன அவள் விசுவாசத்தை உயிர்ப்பித்து விசுவாசத்தின் கிரியை காண்பித்தார். இரண்டாவது, செத்து கொண்டிருக்கிற அவருடைய பிள்ளையை 17ஆம் வசனத்தை நீங்க பாருங்க. இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போக மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்துக் கொண்டே
இருந்தது. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கு உமக்கு என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றார். பாருங்க, இப்ப ஆண்டவர் அங்கே ஒரு சோதனையை கொடுக்கிறார். ஏதோ இப்போ காணிக்கை கொடுத்தாச்சு, அப்பம் வருது, மாவு வருது, கலையத்துல எண்ணெய் வருது, அப்பம் சுட்டு சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. பிரச்சனை இல்லாம வாழ்க்கை போயிட்டே இருக்குது. எதை பத்தி கவலை இல்லை. ஆசீர்வதிக்கிற கர்த்தர் இருக்கிறாங்க இல்லையோ, ஆசீர்வதிக்கிற எலியா இங்க இருக்கிறார் அப்படின்னு அவன் நம்பிட்டு இருந்திருக்கிறான். இப்போ இந்த எலியாவினாலும் செய்ய முடியாத கர்த்தரால் செய்யக்கூடிய ஒரு காரியம் அங்கே நடக்க வேண்டும், ஒரு சோதனை. இப்போ அவள் மகனுக்கு வியாதி வருகிறது. உடனே அவள் முறுமுறுக்கிறாள். பாருங்க, இப்ப நம்ம வாழ்க்கையில் அப்படிதான். ஊழியக்காரர்கள் ஜெபம் பண்ணி, சபையில ஜெபம் பண்ணி சில அற்புதங்கள் நடக்கும் போது அவன் சபையில வந்து ரெண்டு சாட்சி சொல்லுவோம், பெரிய அற்புதம் நடந்தது என்று சொல்லிக்கொண்டு சந்தோஷப்படுவோம். ஆனால் சில நேரங்கள்ல அடுத்த சில நாட்கள்ல சில பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில வருமானால் உடனடியாக முறுமுறுத்துருவான். உடனடியாக ஆண்டவருக்கு எதிராக, ஊழியக்காரருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசி விடுவோம். இவள் அப்படித்தான் பேசுகிறார். என் அக்கிரமத்தை நினைக்கப்படும், என் பிள்ளையை சாகடிக்குமா இங்கே வந்து உமக்கும் எனக்கும் என்ன என்று அவனை கட்டித்து கொள்ளுகிறான். இப்போ எலியா என்ன சொல்லுகிறார்? 19ஆம் வசனத்தில், அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தான் என்று சொல், உன் குமாரனை தான். எலியா இந்த ஏழை விதவனிடத்தில் கேட்ட 3 காரியங்கள் தாய் என்று காட்டு. முதல்ல தண்ணீர் தாய் என்றார், இரண்டாவது ஒரு சின்ன அடையை தாய் என்று சொன்னார், மூன்றாவது உன் பிள்ளையை தாய் என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், உங்களிடத்தில் இருக்கிற ஒன்றை நீங்கள் கர்த்தரிடத்தில் கொடுக்காத பட்சத்தில் அதில் அற்புதம் நடக்காது. 5 அப்பம் 2 மீனை கொண்டு ஆண்டவர் 5000 பேரை போஷித்த இடத்துல அந்த சிறுவன் தன்னிடத்தில் இந்த அப்பத்தையும் மீனையும் கொண்டு வந்து ஆண்டவரிடத்தில் கொடுத்ததினால் தான் அதை பெருக பண்ணி 5000 பேருக்கு ஆண்டவர் போஷித்தார். உங்களிடத்தில் இருக்கிறதை ஒழிக்காமல், மறைவில்லாமல் ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டும், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் அவருடைய கையில கொடுங்க. உங்க வருமானம் கொஞ்சமா இருக்கலாம், குடும்பமாய் முழங்கால் படியிட்டு அந்த காணிக்கையை, அந்த பணத்தை அவரிடத்தில் அர்ப்பணித்து, ஆண்டவரே இந்த பணம் முழுவதையும் இடத்தில் அர்ப்பணிக்கிறேன், இதை நான் சரியாய் செலவு பண்ண, இது எனக்கு போதுமானதா இருக்க, இதிலிருந்து மீதம் எடுக்க நான் உதவி செய்யும் என்று நாம் செபிக்கும் போது கர்த்தர் அப்படியே செய்வார். உன் குமாரனை எனக்கு தான். அங்கே நீங்க பார்க்கும்போது எலிசாவின் இடத்திலும் ஒரு ஏழை விதவை வந்தார். தீர்க்கதரிசியின் மனைவி கடனாளியாய் வந்தார். என் புருஷன் இறந்து போனான், கடனை கட்ட எனக்கு நிர்வாகம் இல்லை, என் பிள்ளைகளையும் கடன் கொடுத்தவன் கூட்டிக் கொண்டு போகிறான், என்ன செய்வார்? என்னிடத்தில் என்ன இருக்கிறது? எலிசா கேட்கிறார், உன்னிடத்தில் என்ன? ஒரு குடம் எண்ணெயை தவிர வேற ஒன்றும் இல்லை. அப்பொழுது இல்லைன்னு தான் சொன்னார். எலிசா சொன்னாரு, பக்கத்து வீடுகளில் இருந்து வெறும் குடங்களை வாங்கி இருக்கிற குடத்திலிருந்து எல்லா குடத்தில் ஊற்று, எல்லா குடமும் நிறைந்து போகும் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில என்ன இருக்கிறது, என்ன இல்லை என்பதை வெளிப்படையாய் நீங்கள் ஆண்டவரிடத்தில் அறிக்கை பண்ணுகிற பிள்ளைகளா இருந்தா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார். அப்போ உன் பிள்ளை என்னிடத்துல தான் என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தன் தங்கி இருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டின் மேல் வைத்து. நிறைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்து போறதுக்கு காரணம், பரிசுத்த வாழ்க்கையில செத்து போறதுக்கு காரணம், தாய்மார்கள் மடியில வைத்து பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுத்து கண்டிக்காமல் தண்டிக்காமல் ஆலோசனை சொல்லாமல் பிள்ளைகளை கெடுத்து போட்டு விடுகிறார்கள். இப்ப தீர்க்கதரிசி இந்த அம்மாவுடைய மடியிலிருந்து முதல்ல பிள்ளையை எடுத்து மேல் வீட்டு அறையில கொண்டு போனார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பெற்றோரே, தாய்மார்களே, கவனியுங்கள். உங்கள் பிள்ளைகளை உன்னத அனுபவங்களுக்கு நேரே நடத்த வேண்டும். பரலோகத்தின் தேவனை விசுவாசிக்க, வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரை நோக்கி பார்க்க உங்கள் பிள்ளைகளை பழக்க வேண்டும். இன்னும் உங்க பிள்ளைகளை மடியில வைத்து செல்ல பிள்ளைகளாகவே தாளாட்டி கொண்டு ஒரு கஷ்டமும் தெரியாம வளர்க்க வேண்டும் நினைத்தால் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில தோற்று போவார்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில மறித்து போவார்கள். இப்போ மடியிலிருந்து எடுத்து நம்ம பாட்டும் அப்படித்தான் பாட ஆரம்பித்து விடுகிறோம். ஃபாதர் பாடின பாட்டு, தாய் மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே மடியில். வருஷமெல்லாம் தாய் ஏசுநாதருடைய மடியில, ஒன்னு அம்மா மடியில இருக்க விரும்புறாங்க, இல்லைன்னா ஏசப்பா மடியில இருக்க விரும்புறாங்க.
ஆனா அதே ஃபாதர் இன்னொரு பாடல் பாடுறார், மலை மேல் ஏறி வந்தேன் தகப்பனே, மறுரூபம் ஆக்கிடுவேன் தகப்பேனேன்னு சொல்ற. எப்பவுமே மடியில நடக்கிற அனுபவம், கம்ஃபர்டட் லைஃப், சுகமான வாழ்க்கையை நீங்க விரும்பாம கொஞ்சம் சிரத்தை எடுத்து ஆவிக்குரிய வாழ்க்கையில முழங்கால முடக்க ஜெபம் பண்ண, ஆமென், வேதத்தை வாசிக்க, ஆராதிக்க உங்கள் பிள்ளைகளை பழக்குவீர்கள் என்று சொன்னா எதிர்காலத்தில் ஆண்டவருக்காக பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாய் அவர்கள் மாறுவார்கள். அப்போ எடுத்துக்கொண்டு போய் அந்த குழந்தைக்கு உயிரை கொடுத்து அதுக்காக ஜெபம் பண்ணி அதனிடத்திலிருந்து போன ஆத்துமாவை திரும்பி வர பண்ணோம் என்று சொல்லி ஜெபம் பண்ணாரு. அப்படியே அந்த பிள்ளை உயிர்ப்பித்தது. 22ஆம் வசனத்துல சொல்லி இருக்கிறது, கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார், பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். உங்க வாழ்க்கையில் ஆரோக்கியம் இல்லாதது எல்லாம் ஆரோக்கியமாக செத்து கொண்டிருக்கிறது எல்லாம் பிழைத்து கொள்ளும் உயிர் நிச்சய கர்த்தர் தருவார் என்றால் உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை நீங்க செயல்படுத்துறது மட்டும் இல்ல, விசுவாசம் இல்லாத மக்களுக்கு அந்த விசுவாசத்தை நீங்கள் படிப்பிக்க வேண்டும். அப்ப உடனே அவர் 24ஆம் வசனத்துல விதவை சொல்லுகிறார், அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். இனி ஒரு நாள் இவ ஆண்டவரோடு விலக மாட்டான். அப்படி ஒரு விசுவாசத்தை எலியா இந்த அம்மாவுக்கு போதித்திருக்கிறார். விசுவாசம் உள்ளவர்கள் விசுவாசம் இல்லாதவர்களுக்கு விசுவாச வார்த்தைகளை நீங்கள் படிப்பிக்கணும். அவங்க அவிசுவாசமா தான் பேசுவாங்க, சந்தேகமா தான் பேசுவாங்க, முறுமுறுப்பா தான் பேசுவாங்க, சலிப்பா தான் பேசுவாங்க. ஆனா உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் வரமாய் கனியா இருக்குமானா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் சாட்சியா எடுத்து அவங்களுக்கு சொல்லி 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 விசுவாசத்தை போதிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். மூன்றாவது எலியா உயிர்ப்பித்தது என்ன? 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 37 39 வசனங்களை வாசிக்கும் போது 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 37, கர்த்தாவே நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரே தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படி என்னை கேட்டர்களும் என்று 39ஆம் வசனத்துல ஜனங்கள் எல்லாம் இதை கண்டபோது முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்றார்கள். இது போன வாரத்துல நாம் தியானித்தோம். அப்போ விசுவாசத்தை இழந்து போன மக்கள் அந்த விசுவாசத்தை திரும்பி அவருக்குள்ள கொண்டு வர, பின்மாற்றமாய் போன மக்களை உயிர்ப்பித்து ஆண்டவர் பக்கமாய் கொண்டு வர அவன் விசுவாசத்தை பயன்படுத்தினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 4ஆவதாக நீங்க பார்க்கும்போது 1 ராஜாக்கள் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 43 44 வசனங்களை நாம் வாசிக்கும் போது தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திரமுகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார். 7ஆம் தரம் இவன் இதோ சமுத்திரத்தில் என்று ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழுப்புகிறது என்று சொன்னான். அல்லேலூயா சொல்லுவோம். அடுத்தவங்க விசுவாசத்தை போதித்தது யாருக்கு அப்படின்னு சொல்லும்போது கூட இருந்த வேலைக்காரனுக்கு. இவர் கர்மேல் பர்வதத்தின் மலையின் மேல் ஏறி தலை முழங்காலில் பட குனிந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். எலியாவின் வேலைக்காரன் சும்மா நின்று கொண்டிருக்கிறான். தேங்கி போனவனுடைய விசுவாசம், அமர்ந்து போனவனுடைய விசுவாசம், அவனுக்குள்ளே நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் எலியாவோடு கூடவே இருக்கிறார். அவருடைய விசுவாசத்தை கொஞ்சம் தூண்டிவிட எலியா விரும்பினார். அதனால நான் இப்ப ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், இந்த ஜெபத்தினுடைய அடையாளமா சமுத்திரத்துல ஏதாவது தெரியுதான்னு போய் பார்த்துட்டு வா. அவன் போன உடனே திரும்பி வருகிறான். ஒன்றும் தெரியவில்லை. எலியா இப்ப விசுவாச பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். இன்னும் 7 தடவை போ, 7 தடவை போ. ஒவ்வொரு தடவையும் அவன் போகும்போதும் வரும்போதும் அவன் ஒரு எதிர்பார்ப்போடு போகிறான். அந்த சமுத்திரத்திலே ஏதோ ஒன்று தெரிய போகிறது என்று 7ஆவது தடவை போகும்போது மனுஷனுடைய உள்ளங்கை எத்தனை மேகம் அவனுக்கு தெரிந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாச பாடத்தை படிக்க வேண்டும். நமக்கு விசுவாசம் இல்லைன்னா விசுவாசத்தை படித்துக் கொள்ள வேண்டும். விசுவாசம் இருந்தா அதை செயலிலே காட்ட வேண்டும். விசுவாசம் இருக்கிறவர்கள் விசுவாசம் இல்லாதவர்களை போதிக்க வேண்டும். இதை எலிசா பார்த்து கொண்டிருந்ததுனால அவனுடைய வாழ்க்கையில ஒரு சந்தர்ப்பம் வந்தபோது, நாகமான் குஷ்டரோகி அவனிடத்துல வந்தபோது இதே விசுவாச பாடத்தை அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீ யோர்தானிலே போய் 7 தடவை மூழ்கு, அப்பொழுது உன் குஷ்டரோகம் நீங்கும். அல்லேலூயா. எவ்வளவு அருமையான விசுவாச பாடம் பாருங்க. அவன் தண்ணீரில் ஒவ்வொரு தடவையும் மூழ்கி எழும்பும் போது
7வது தடவை அவன் மூழ்கி எழுப்பும் போது நம்பிக்கையோடு கூட அவன் விசுவாசம் வளர்ந்து கொண்டே இருந்தது. 7வது தடவை மூழ்கி எழுந்த உடனே சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல அவன் மாம்சம் மாறி. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், உங்கள் சரீரத்தில் வியாதியோடு இருக்கலாம், சில மன கஷ்டத்தோடு மன போராட்டத்தோடு நீங்க இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, நிச்சயமாகவே உங்கள் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்பிக்கையோடு இருங்க. அப்போ அவன் விசுவாசத்தை படிப்பிக்கிற ஒரு மனுஷனா இருந்தான். 4வதாக பார்க்கும்போது 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1-2 வசனம். அநேக நாள் சென்று 3ஆம் வருஷம் ஆகியில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றான். அப்பொழுது எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க போனான். பஞ்சம் போவெனில் சமாரியாவிலே கொடுமையா இருந்தது என்று சொல்கிறார். இப்போ எலியாவின் கைக்கு இவனை தப்புவிக்கிறதுக்காகவும் பஞ்சகாலத்தில் இவனை காப்பாற்றுகிறதுக்காகவும் தான் அவனை கேரித்தாற்றங்கரைக்கு போய் சொன்னாரு, சாரிபாத்து விரைவி வீட்டுக்கு போய் சொன்னாரு. இப்போ இவன் காணப்படாமல் போயிட்டான். ராஜா எல்லா இடத்திலும் ஆள் வைத்து தேடுகிறார், தேடினவர்கள் எல்லாம் அவனை கண்டுபிடிக்க முடியல. இப்போ 17ஆம் வசனத்துல நீங்க இன்னும் இங்கே வந்து உபதியா என்ற ஒரு மனுஷனை பார்த்து எலியா சொல்லுகிறார். 5ஆம் வசனத்துல, நான் இன்றைக்கு ராஜாவை காணப்போம், நீ போய் சொல் ராஜாவே. இப்போ உபதியா பயப்படுறாரு. எப்படி ராஜாவுக்கிட்ட நான் போய் இதை சொல்லுவேன், சொன்னா என்னை கொண்டுடுவானே வேணும். ஆனா எலியாவுக்கும் மரண பயம் கொஞ்சம் கூட இல்லை இந்த இடத்துல. காரணம், நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்பது அவர் சொல்லி இருக்கிறார். அவரு ஆகாபின் கையில என்னை மாட்டி விட்டு என் உயிரை போக்கடிக்கிறதுக்காக அவருக்கு செய்வாரு. என்னை கொண்டு அவர் செய்ய வேண்டிய காரியம் அநேகம் இருக்கிறது. அதனால தைரியமாய் கொஞ்சம் கூட பயப்படாம விசுவாசத்தை தைரியத்தோடு கூட அவன் வெளிப்படுத்துகிறான். விசுவாசத்தோடு தைரியத்தை அவன் கூட்டி காண்பித்தான். இந்த இடத்திலும் உபதியாவுக்கு தைரியத்தை போதிக்கிறார். இல்ல, இன்னைக்கு நிச்சயமாக நான் ராஜாவை சந்திப்பேன். எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி, இஸ்ரவேலை கலங்கப்படுகிறவன் நீர் அல்லவா என்றான். அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்கப்படுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளையை விட்டு பாகாலை பின்பற்றினதினால் நீர் உம்முடைய தகப்பன் விட்டாலுமே இஸ்ரவேலை கலங்கப்படுகிறது. ராஜா எவ்வளவு தைரியமா சொன்னான். விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவனுக்கு ஒரு பயமும் இருக்காது. எந்த இடத்திலிருந்து எதிர்ப்பு வந்தா என்ன, எந்த பிரச்சனை வந்தா என்ன, யார் எதிர்த்தா என்ன, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அவர் என் வலது பக்கத்தில் இருக்கும்போது மாம்சமானவன் எனக்கு என்ன செய்யும், மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? அதுதான் நம்முடைய நம்பிக்கை. பக்கத்தில் 1000 பேர், வலது பக்கத்தில் 10000 பேர் வந்தாலும் அது என்னை அணுகாது. சுற்றிலும் படையெடுத்து வருகிற 1000-10000 பேருக்கு நான் பயப்படேன். அதுதான் நம்முடைய விசுவாசம். அதுதான் நம்முடைய விசுவாசம். அதுதான் நம்முடைய விசுவாசம். எனவே விசுவாசத்தோடு தைரியத்தை கூட்டுங்க. விசுவாசம் இருக்குதுன்னு சொல்லி எதுக்கெடுத்தாலும் பயந்துகிட்டு ராத்திரி தூங்காம அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட விசுவாசமே இல்லை. விசுவாசம் இருந்தா தைரியம் கூட இருக்கும். 5வது காரியம், 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 41 முதல் 45 வசனம் நமக்கு பல முறை வாசித்த வசனம். எலியா கர்மேல் பர்வதத்திலே ஏறி ஜெபம் பண்ண போகிறான். அவர் விசுவாசத்தில் அவர் தரிசித்தார். முதல்ல பெருமழையின் இறைச்சல் 41ல பெருமழையின் இறைச்சல் கேட்கிறது. 45ல 44ல உள்ளங்கை அளவுக்கு மேகம் எழும்புகிறது. 45ல பெருமழை உண்டாகிறது. காற்று, பெருமழை, மேகங்கள் எல்லாம் உண்டானது. இவைகளை அவன் தரிசிக்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், உங்க வாழ்க்கையில விசுவாசம் இருந்தா இனி என்ன நடக்க போகிறது என்பதை உங்கள் தரிசன கண்களால் காண முடியும். உங்க வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, சபைக்கு என்ன நடக்க போகுது, தேசத்துக்கு என்ன நடக்கும், இதையெல்லாம் தரிசிக்கும்படி செய்வான். காரணம் விசுவாசம். விசுவாசத்தினால் அவன் பல காரியங்களை தரிசித்தான். தேசம் செழிப்படைகிறதை பார்த்தான். பஞ்சம் நீங்குகிறதை அவன் தரிசனத்தால் பார்த்தான். அது அப்படியே அவன் கண்கால நடந்தது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை நீ அறிந்திருக்கிறார். விசுவாசத்தோட நீ ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்குரிய பிரதிபலனை உன் கண்கள் காணும்படி கர்த்தர் செய்வார். அந்நிய கண்கள் அல்ல, உன் கண்களை காணும்படி ஆண்டவர் செய்வார். எலியாவினுடைய வாழ்க்கையை வச்சு பாத்தீங்கன்னா 17:1 விசுவாசத்தில் நின்றான்.
கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் விசுவாசத்தில் நின்றான். 17:5 அவன் கேரித் ஆற்றை நோக்கி விசுவாசத்தில் நடந்தான். அந்த 17 அதிகாரத்தின் மீதி உள்ள பகுதிகளில் சாரிபாத் விதவை வீட்டிலே அவன் விசுவாசத்தில் வாழ்ந்தான். 18ஆம் அதிகாரம் ராஜாவின் இடத்திலும் ஜனங்களிடத்திலும் அவன் ஒபதியாவின் இடத்திலும் விசுவாசத்தில் பேசினான். 18ஆம் அதிகாரம் 41 முதல் வசனங்களில் விசுவாசத்தில் அவன் தரிசனத்தை கண்டான். 15, 18, 45 பார்க்கும்போது அந்த விசுவாசத்துல முடங்கி போகாம ஒரு இடத்தில் நின்று போகாமல் ஆகாபுக்கும் ரதத்துக்கு முன்னால இடையை கட்டி கொண்டு ஓடினான் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப நீங்கள் விசுவாசத்தில் நிற்க வேண்டும், நடக்க வேண்டும், வாழ வேண்டும், பேச வேண்டும், காண வேண்டும், விசுவாசத்தில் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். எபிரேயர் 12:1 மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க நெருக்கி நிற்கிற பாவங்களையும் பாரங்களையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து பொறுமையோடு நமக்கு நியமித்த ஓட்டத்தில் ஓட வேண்டும். கண்களை மூடி முழங்கால் படியிட்டு எலியாவின் இடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிற விசுவாச பாடத்தின்படியே நாம் நம்முடைய விசுவாசத்தை செயலில் காண்பிக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. விசுவாச வார்த்தையாகவும் பேசினான், ஆண்டவருடைய சொற்படியே அவன் செய்தான். தனக்குள் இருந்த விசுவாசத்தை அடுத்தவர்களுக்கு போதித்தான். விசுவாசத்தோடு தைரியத்தை கூட்டி காண்பித்தான். விசுவாசத்தில் இனி நடக்க போகிற காரியத்தை அவன் தரிசித்தான். விசுவாசத்தில் நின்றான், விசுவாசத்தில் நடந்தான், விசுவாசத்தில் வாழ்ந்தான், விசுவாசத்தில் பேசினான், விசுவாசத்தில் கண்டான், விசுவாசத்தில் ஓடினான். அப்படிப்பட்ட விசுவாசம் உடையவர்களாய் நம்மை ஆண்டவர் மாற்ற வேண்டும் என்று நாம் முழங்கால் படியிட்டு நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இன்றைக்கு ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. எலியாவுக்குள்ள இருந்த ஒரு உயிர்ப்பிக்கும் விசுவாசம் எங்களுக்குள்ளே வரட்டும் என்று எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. நாம் ஒரு மங்கி எரிகிற திரியா இருக்கக்கூடாது. நாம் விசுவாசத்துல குந்தி குந்தி நடக்கிற பிள்ளையா இருக்கக்கூடாது. ரெண்டு மனமாக இருக்கிற பிள்ளையா இருக்கக்கூடாது. ஆண்டவர் அலைகளை போல காற்றிலே ஆமென் அலக்கழிக்கப்படுகிற மேகத்தை போல நான் இருக்கக்கூடாது சொல்லி ஜெபம் பண்ணுங்க. விசுவாசத்துல உறுதியா இருக்கிறது மட்டுமல்ல, விசுவாசத்தில் நிலைத்து இருக்கிறது மட்டுமல்ல, எனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை செயலில் காண்பிக்கவும், எனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தின் பலனை நாம் பெற்றுக்கொள்ளவும், எனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை மற்றவர்களுக்கு படிப்பிக்கவும், அந்த விசுவாசத்தின் கிரியையாகிய தைரியத்தை நான் காண்பிக்க, அந்த விசுவாசத்தினால் இனி வருகிற காரியங்களை தரிசிக்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், இயேசுக்காய் நான் ஓடுகிறேன். எல்லாரும் சொல்லுங்க, ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், இயேசுக்காய் நான் ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஏக்கமெல்லாம் இயேசுதானே, அவர் பொன்முகந்தானா பார்க்கணுமே. ஏக்கமெல்லாம் இயேசுதானே, அவர் பொன்முகந்தானா பார்க்கணுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஆமென். சோதரம் ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கு வந்து ஆண்டவரை பாடி துதித்து ஆராதித்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட தேவனுடைய பிள்ளை, உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்த விசுவாசம், அவருடைய சுவிசேஷத்தினால் வந்த நம்பிக்கை,
அச்சு போகாதபடி அதுல உறுதியா இருந்து அதுல வளர ஒப்புக்கொடுங்க. அந்த விசுவாசத்தை செயல்ல காட்டுங்க. அந்த விசுவாசத்தின்படி நீங்க செய்யுங்க. அந்த விசுவாசத்தை போதிங்க. அந்த விசுவாசத்தோடு தைரியத்தை காட்டுங்க. அந்த விசுவாசத்திலே தரிசித்து உங்களுக்கு மட்டுமல்ல அநேகருக்கு அற்புதம் நடக்கும்படி செய்யுங்க. செத்து போனதையெல்லாம் உயிர்ப்பிக்கும்படியா கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அநேகருக்குள்ள விசுவாசத்தை ஊட்டும்படி போதிக்கும்படி கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். கரங்களை தட்டி எல்லாரும் ஆவியில நிரம்பி ஓரதரபலவ சந்தரபலதரபலவ நிக்கரதரமா ஓரதர மோதினி அந்துரி பலவ சகுரிதிரி பலதரமா பரிசுத்த ஆவியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரே, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரே. எங்களுக்குள்ள இருக்க விசுவாசம் செயல்பட பண்ணும். எங்களை சுற்றிலும் எங்களுக்குள்ள இருக்க விசுவாசம் கிரியை செய்யட்டும். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த மத்தியானத்துக்கு நன்றி. கடந்த நேரமெல்லாம் எங்களோடு இருந்தீங்க. உண்மை பாடத்துறீங்க, ஆராதிக்க வாய்ப்பு கொடுத்தீங்க. ஆவியோடு உண்மையோடு ஆராதித்தோம், ஜெபம் பண்ணினோம், உங்களுடைய வார்த்தையை கேட்டு ஒப்பு கொடுத்தோம். எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதியும். வாரம் முழுவதும் எங்களை காத்துக்கொள்ளும். எங்கள் தேவைகளை சந்தியும். எங்களுக்கு பாதுகாப்பு கூட நன்மையால் நிரப்பும். மறுபடியும் நாங்கள் சந்திக்க வரைக்கும் காத்துக்கொள்ளும். எல்லா துதி கனமையுமே உமக்கே செலுத்தி மீட்பரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் என்றும் என்று சதா காலங்களில் நம் அனைவரோடும் இருந்து நம்மை வழி நடத்தி காப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.